ஹலோ வீவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோல முருங்கைக்காய் பொரியல் அத தான் பார்க்க போறோம். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நெறையவே எடுத்துக்கோங்க. ஒண்ணும் பாதியுமா கட் பண்ணியிருக்கேன். பாதி தக்காளி இல்லன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பொரியலுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் மாரி ஒண்ணு அரைக்கணும். அதுக்கு வந்து தேங்கா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். முருங்கைக்காய் ஒரு விரல் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். நடுவுல ஒரு கீறல் போட்டுருங்க. அப்பதான் உப்பு புடிச்சு முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, இந்த பொரியலுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வைப்போம். அதுக்காக அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்றோம். நல்லா பொரியட்டும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 குக் ஆனா போதும். கரியக்கூடாது. இதோட முருங்கைக்காய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு இத நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கலந்துட்டு அடுப்ப சிம்ல வச்சு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, முருங்கைக்காயோட கலர் மாறியிருக்கு. ஸோ எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப போடக்கூடாது. ஒரு பாதி தக்காளி அப்படி இல்லன்னா ஒரு குட்டி சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட அந்த தேங்காய் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதோட மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம். மிளகாத்தூள் சேர்க்காதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. பச்சை மிளகா தேங்காவோட ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் அதுவே போதுமானது. இந்த மிக்ஸி அலசின தண்ணியும் நம்ம ஊத்தியிருக்கோம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். முருங்கைக்காய் பொரியல் பொறுத்தவரைக்கும் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துரணும். நல்லா வெந்தா தான் அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாருக்கும். நல்ல குழைவா வேகணும். அதே டைம்ல முருங்கைக்காய் வந்து உடைஞ்சிடக்கூடாது. உள்ள இருக்க அந்த அந்த பல்ப் மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதளவு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குடுத்தீங்கன்னா அழகா வெந்துரும். தண்ணியெல்லாம் வத்தி முருங்கைக்காய் பொரியல் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. அதோட டேஸ்ட் எல்லாம் அந்த முருங்கைக்காய் உள்ள இறங்கி நல்லாருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.